ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். குட் மார்னிங். குட் ஃப்ரைடே இல்லையாங்க? குட் மார்னிங் தான், பேட் மார்னிங் அல்ல. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த நாளிலே எங்களுக்காக நீர் சிலுவையில் செய்த தியாகத்தை, அந்த கல்வாரி மலையின் மீது எங்களுக்காக நீர் செய்த உயிர் தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகையில்லப்பா. இன்னும் அதிக நன்றியுள்ளவர்களாய் உம்முடைய பாதங்களுக்கு முன்பு பணிந்து கொண்டு உம்மை எங்கள் சொந்த இரட்சகராக, எங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்காக மரித்த உமக்காக இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, அநேகர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து மரித்த நாள் அது குட் ஃப்ரைடேவாக எப்படி இருக்கும்? அது பேட் ஃப்ரைடே இல்லையா? எஸ், மரணம் என்பது ஒரு நபருக்கு துக்கப்பட வேண்டிய விஷயமே. ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்காக மரிக்கிறவர்களுக்கு அது எவ்வளவோ விலை உயர்ந்தது. அது எனக்கு லாபம் என்றார், சாவு எனக்கு ஆதாயம் என்றார் பவுல். மிக முக்கியமாய் நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்காக, எல்லாருடைய பாவங்களுக்காக ஒருவர் மரிப்பது நல்லது என்று சொல்லப்பட்டபடி நம்மெல்லாரையும் நித்திய மரணத்திலிருந்து தப்புவிக்க நமக்காக நம் ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்திலே மரித்து மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கு எவ்வளவோ நல்ல நாள் இது, மிகவும் புனித நாள் இது, மிகவும் ஆசீர்வாதமான நாள் இது. இந்த குட் ஃப்ரைடேவை தமிழில் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, குட் என்று அல்லது நல்ல ஃப்ரைடே. இன்னும் ஒரு சிலர் இந்த வெள்ளிக்கிழமை அவங்க புனித வெள்ளி என்று கூட சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் என்ன இந்த வெள்ளிக்கிழமையில இருக்கிற விசேஷம் என்று ஆராய்ந்து பார்த்தால், நீங்க அனுதின தியானத்தை தொடர்ந்து கேட்கிறீங்களா? கெத்செமனே தோட்டத்திலே இரவு அவர் கைது செய்யப்பட்ட பிறகு இரவுக்கு இரவே அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அது ரிலீஜியஸ், அதாவது பக்தி சம்பந்தமான தீர்ப்பு செய்வது இந்த பிரதான ஆசாரியர், அங்கிருக்கிற அந்த மூப்பர்கள், அந்த சங்கம். அங்கே ஆண்டவரை அவர்கள் கொண்டு சென்ற போது அவர் மீது அநேக குற்றங்கள் அவர் மீது சாட்டினாங்க. அவரை கேட்டார்கள், நீர் கிறிஸ்துவா? சொல்லும். நீர் மனுஷகுமாரன் என்று சொல்லிக் கொள்கிறீரே, இது உண்மைதானா என்று கேட்டபோது, ஆம், மனுஷகுமாரன் தேவ தூதரோடே வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் பதில் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் நீர் தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்று பதில் சொன்னார். அதை கொஞ்சமேனும் அவர்கள் ஏற்க முடியாமல் அங்கே ஆண்டவர் மேலே கோபப்பட்டார்கள், அவரை கேலி செய்தார்கள். அந்த பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து போட்டான். அது ரொம்பவும் துக்கத்திற்கு அடையாளமா இருக்கிறது. உடனே ஆண்டவரை இழுத்து கொண்டு போனார்கள். நியாயம் தீர்ப்பதற்கு அந்த நாட்களில் அங்கிருந்த நியாயாதிபதியாகிய பிலாத்துவினிடத்துக்கு அவரை கொண்டு சென்றார்கள். அந்த இரவெல்லாம், அப்படின்னா அந்த Thursday டு மார்னிங், விடியற்காலை மட்டும் குட் ஃப்ரைடே அன்று அவரை பிரதான ஆசாரியனுடைய காவல் கூடத்தில், நான் நேரடியாக எருசலேம் சென்றிருந்த போது அங்கே பிரதான ஆசாரியர் காய்பா வீட்டை பார்த்தேன். அந்த வீட்டின் கீழே ஒரு சிறை இருக்கு, பாறை குகைகள், அதுக்குள்ள ஒரு டீப் ஹாலோ ஆக இருக்கின்ற ஒரு ஓட்டை இருக்கிறது. அங்கே மேலே தீர்ப்பு செய்த பிறகு அந்த குற்றவாளிகளை அதற்குள்ளே தள்ளி விடுவார்களாம்.
அவங்க நேர கீழே விழுந்தால் அந்த இரவெல்லாம் பாருங்க அந்த சின்ன பாறை குகையில இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படியாக அந்த இரவெல்லாம் அந்த சின்ன பாறை குகையிலே இருந்தார் என்று அந்த நேரத்தில் அந்த போஸ் சேவகர் அங்கே வந்து அங்கே அவரை கைகளாலே அடிப்பதையும் குட்டுவதையும் அவர் முகத்தில் துப்புவதையும் அவரை கேலி செய்வதையும் அவர் தலை மீது துணியை போட்டு அடித்து உன்னை அடித்தவர் யார் என்று ஞான திருஷ்டியால் சொல்லு என்று கேலி செய்து அப்படியாக அவரை சித்திரவதை செய்தார்கள். அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல அவர் வாயை திறக்கவே இல்லை. ராணுவ வீரரோடு வந்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்த போதும் அவர் அவர்களை எதிர்க்கவில்லை, ஓடி போகவில்லை. பேதுருக்கு வைராகியம் வந்து கத்தி எடுத்துக்கொண்டு அங்கே பிரதான ஆசாரியன் வேலைக்காரனின் காதை வெட்டின போது, ஏன் இப்படி செய்கிறீங்க, பட்டயத்தை உரையில போடுங்க, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். நான் கேட்டால் 12 லேகியோன் தேவதூத சேனையை என் பிதா அனுப்புவார். ஒரு லேகியோன் என்பது 12,000. அப்போ 12 லேகியோன் என்றால் 72,000 தேவதூதர் சேனையை எனக்காக அனுப்புவார், என்னை விடுவிப்பார். ஆனால் நான் இதற்காகவே வந்தேன். சக்தி இல்லாமல் பலன் இல்லாமல் பலவீனராக அல்ல, உனக்காகவும் எனக்காகவும் நம் எல்லாருடைய சாபத்தையும் அவர் சுமக்கவே அவர் சாபமாகி பாவத்தை சுமந்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் நம் எல்லாருடைய தண்டனையும் அவர் மேல் விழுந்தது. அந்த இகழ்ச்சி, பரியாசம், வேதனை அவருக்கு சரீரத்திலே, வலி மனதிலே, அந்த வேதனை எல்லாவற்றையும் மனிதனுக்கு வருகிற சகல துக்கத்தையும் அவர் வியாகுலப்பட்டவராய் நமக்காக சுமந்தார். பிலாத்துவினிடத்தில் கொண்டு சென்றாங்க. திரும்ப பிலாத்துவினிடத்தில் அவர் யூதரின் ராஜா என்று சொல்லிக் கொள்கிறார் என்று ஒரு குற்றம் சுமத்தினாங்க. நீர் யூதருடைய ராஜாவா என்றால் நீ சொன்னபடியே என்றார். ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் சமாதான ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம் என்பது போல விவரித்தார். நீங்க வாய் திறந்து உங்களை குறித்து நீங்க சொல்லுங்க, உங்களை நான் விடுவிப்பேன் என்ற போது, உம்மை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவன் சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், மேலிருந்து வந்தால் ஒழிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஆமாங்க, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்காவிட்டால் அவங்களால நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்பொழுது அந்த நேரத்திலே பிலாத்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று, இயேசு கலிலேயனா இருக்கிறதுனால அது ஏரோது ராஜாவுக்கு கீழே வருகிறது, அங்கே கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்த ஆண்டவரை இழுத்துக்கொண்டு காய்பாவின் இடத்துல வைத்தாங்க. இரவெல்லாம் அங்க வைத்து காலையில பிலாத்துவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. திரும்ப பிலாத்துவின் இடத்துல இருந்து ஏரோதுவின் இடத்துக்கு போக அந்த ஏரோது ராஜா எப்பொழுதிலிருந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். ஆகவே ஒரு அடையாளத்தை செய்யும் என்று அவரை கேட்டபோது அவனுக்காக ஏதோ ஒரு அற்புத அடையாளத்தை அவர் செய்யவில்லை. ஆகவே அங்கே அவனும் கூட அவரை மிகவும் பரியாசம் பண்ணி அங்க இருக்கிற போர் சேவகர் அவரை நீ ராஜாவா என்று சொல்லி அவரை அதிகமாய் கேலி செய்து பரியாசம் செய்து அவரை வேதனைப்படுத்தி பிலாத்துவின் இடத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். பிலாத்து எல்லா விதத்திலும் ஆராய்ந்து பார்த்து இவரிடத்துல எந்த குற்றமும் காணேன் என்று சொல்லி அப்படி சொன்னபோது அங்க இருக்கிற வேத பாரகரும் அந்த பரிசேய கூட்டமும், எங்களுக்கு ராயனே ராஜா, இவன் ராஜா அல்ல. அப்பொழுதுக்கும் பிலாத்து அவர்களுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுக்கின்றார். பயங்கரமான கள்ளனும் கொலைகாரனும் ஆகிய பரபாஸ் என்கிற ஒருவன் இருக்கிறான். இங்கே மனுஷகுமாரன் தேவனின் குமாரன் என்று சொல்லுகிற இயேசுவும் இருக்கிறார். பண்டிகை சந்தர்ப்பமாய் ஒருவரை விடுதலை செய்ய கவர்னராக எனக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு யார் வேண்டுமோ தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் பரபாசே வேண்டும், கொலைகாரனே வேண்டும், குற்றவாளி எங்களுக்கு வேண்டும். அப்பொழுது இந்த இயேசுவை என்ன செய்யட்டும் என்ற போது அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை என்று சொன்ன போதும் அவர்கள், அந்த சாபம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று போது பிலாத்து வேறு எதுவும் செய்ய முடியாமல் கைகளை கழுவி, இருதயத்தை கழுவல கைகளை கழுவி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான்.
சிலுவையில் அறையப்படும் முன்பே அவரை வாரினால் அடிக்க ஒப்புக் கொடுத்தான். 1 குறைய 40 அடிகள் அவர் முதுகன் மேல அடித்த போது அந்த கண்ணாடி துண்டுகள், அந்த கற்கள் உள்ள இரும்பு துண்டுகள் இருக்கிற அந்த வாரினாலே, சாட்டையினாலே அவருடைய முதுகை நொறுக்கினார்கள். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நமக்கு சுகத்தை தரும்படி அவர் நமக்காக பலியாடு ஆனார். அதன் பிறகு அவர்கள் சத்தமே ஜெயித்தது என்பது போல திரும்ப அவர்கள் சிலுவை தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். வாரினால் அடித்தால் சிலுவையில் அறைய மாட்டாங்க, சிலுவையில் அறைந்தால் வாரினால் அடிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா தண்டனையும் சுமந்த ஆண்டவர் பயங்கரமான கொடுமையான இந்த வேதனை அனுபவித்து பாவத்தினாலே உண்டாகும் ஒவ்வொரு தீமையும், சாபத்தையும், வலியையும், வேதனையையும் அவர் சுமந்து அந்த பாரமான சிலுவை அவர் மீது வைத்த போது அதை சுமந்து கொண்டு அங்கிருந்து அந்த ஊருக்கு வெளியே வரைக்கும், கொல்கொதா அல்லது கல்வரி என்கிற மலை வரைக்கும் அவரை கொண்டு வந்தார்கள். அந்த சிலுவையின் மீது அவரை படுக்க வைத்து அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகளை பாய்ச்சினார்கள். அந்த சிலுவையை தூக்கிய போது அந்த சரீரம் முழுவதும், வெறும் அந்த 2 கரங்களிலே அந்த சரீரம் தொங்கும் பொழுது, அந்த சிலுவையிலே காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரை 6 மணி நேரம் தொங்கினார் அவர். எவ்வளவோ ரத்தம் சிந்திய சரீரத்தோடு பயங்கரமான அந்த வெயிலிலே நிர்வாணமாக இருக்கின்ற அவருடைய சரீரம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கையில், ரத்தத்தின் குவியலாக மாறியிருக்கையில், அவர் பலத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர் கடைசியாய் பேசின 7 வார்த்தைகள் எவ்வளவோ விலையேற பெற்றது. இந்நேரத்துக்கே உங்களுடைய ஆலயங்கள் அந்த 7 வார்த்தைகளை குறித்து கேட்டிருப்பீர்கள். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, மன்னிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய், தேற்றுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். அம்மா, இதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய் என்று ஒருவருக்கொருவரை ஒப்புக் கொடுத்தார். 3வது வார்த்தையிலே அவர் அன்பும் இரக்கமும் காண்பிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற 4ஆம் வார்த்தை, சகித்துக் கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாய் தாகமாயிருக்கிறேன் என்கிற 5ஆம் வார்த்தை அவர் தாங்கிக் கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கையிலே ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னும்போது எப்படியாக அவர் நமக்காய் மரித்தார் என்று பார்க்கிறோம். முடிந்தது என்று சொன்னபோது சாதிப்பது எப்படி என்பது அவர் சிலுவையிலே செய்து காண்பிப்பதை பார்க்கிறோம். அந்த 7 வார்த்தைகளின் விவரிப்பு ரொம்ப பெரியது. அப்பொழுதைக்கு அவருடைய பலனெல்லாம் போனது. அவர் 7ஆம் வார்த்தையை சொன்ன பிறகு நற்பகல் 3 மணி அளவிலே அவர் சத்தமிட்டு கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் குட் ஃப்ரைடே, நம் எல்லாருடைய பாவமும் சாபமும் சுமந்தவர் சிலுவையிலே நமக்காக பலியாகி நம்முடைய மரணத்தை அவர் மரணத்தினாலே ஜெயிக்கும்படியாக மரித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை, சாத்தானை ஜெயித்து திரும்பி எழுந்திருக்கிறாரு. இவ்வளவு சீக்கிரத்திலே மரித்து விட்டாரு என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிலுவையில் அறைந்த பின்பு அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களோ என்னமோ என்று கன்ஃபார்ம் செய்து கொள்ளுவாங்க. பொதுவாக அவங்க கால்களை உடைப்பாங்க, அவங்க தப்பித்து கொண்டு ஓடி போகாதபடி. ஆனால் ஆண்டவர் விஷயம் வரும்போது அவர் அப்பொழுதே மரித்தார் என்று அவர்கள் கவனித்த போது, அதை நிரூபணம் செய்து கொள்ள அவருடைய விழாவில குத்தின போது இரத்தமும் நீரும் சிந்தியது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் இதயம் வெடித்தது என்று, இருதயம் வெடிக்கும் போது மாத்திரமே அப்படி தண்ணீரும் ரத்தமும் வெளியே வரும் என்று சயின்டிபிக்கலாக ப்ரூவ் பண்ணுகிறாங்க. அந்த பயங்கரமான வேதனையும் அந்த பாரத்தையும் தாங்க முடியாமல் அவர் இருதயமே வெடித்தது. உனக்காக எனக்காக அவர் உடைக்கப்பட்டு போனார். அங்க இருக்கிற 100க்கு அதிபதி ஒரு ரோமன், ஒரு அந்நியன். இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்று அவரை ஏற்றுக்கொண்டார். அரிமத்தை யோசேப்பு தனக்காக வெட்டி வைத்த கல்லறையிலே ஆண்டவரை அந்த இரவுக்கு இறகே கொண்டு சென்று வைத்ததாக
நிக்கோதேமு என்கிற ஒருவர் பரிமள தைலத்தை கொண்டு வந்து மற்றும் விலையுயர்ந்த சுகந்த வர்க்கங்களை கொண்டு வந்து அவர்கள் இருவரும் ரகசிய சீஷர்களா இருந்த யூதர் பரிசேயர் வெளியே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்தி அவரை அந்த கல்லறையிலே அவர்கள் வைத்தார்கள். இது குட் ஃப்ரைடே. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்கிற வார்த்தை நிறைவேறியது. அதோடு முடிந்து விடவில்லை. நாளைக்கும் மறுநாளும் மற்ற விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார் என்ற விஷயங்களை நாம நினைவு கூற போகிறோம். எனக்காக என்னுடைய ஸ்தானத்திலே மரித்த ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம உணர்ந்து அவருடைய ரத்தத்திலே நாம் இன்னொரு முறை சுத்திகரிக்கப்பட்டு அவருக்காக அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுப்பார்கள்? உயிரை கொடுக்கிற அளவுக்கு எங்களை நேசிக்கிறவர்கள், எங்கள் சாபத்தையும் எங்கள் பாவத்தையும் எங்கள் தண்டனையும் சுமந்து எங்களுக்காக பலியான ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தை எங்களை சுதந்திரிக்க செய்யும்படிக்கு, அந்த மரணத்தின் வல்லமை உடையவனை மரணத்தினாலே ஜெயித்து மீண்டும் உயிர் தெழுந்த கிறிஸ்துவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்புகின்றோம் ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறவர் என்று நம்புகிறோம். நேற்றும் இன்றும் நாளையும் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நாளெல்லாமும் சிலுவை தியானித்து உம்முடைய சிலுவை அன்பை உணர்ந்து கொண்டு உம்முடைய சிலுவை தியாகத்தை உணர்ந்து உம்மை போல உம்முடைய சாட்சிகளா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சபைகளுக்கு போங்க, குட் ஃப்ரைடே சர்வீசஸ்ல கலந்து கொள்ளுங்க. நீங்க நம்முடைய சபை விசுவாசிகள் அனைவரும் கூட குட் ஃப்ரைடே ஆராதனையில வந்து கலந்து கொள்ளும்படியாக அழைக்கிறேன். ஆண்டவருடைய சிலுவை தியானிங்க. எவ்வளவாய் சிலுவைக்கு நெருக்கமாகிறோமோ, எவ்வளவாய் சிலுவை தியானிக்கிறோமோ, அவ்வளவாய் நம் இதயத்திலே நன்றி உண்டாகி உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க முடியும், அவருடைய சாட்சிகளாக வாழ முடியும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உடனடியாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் 7 மணிக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை அனுதின தியானத்திலே சந்திக்கிறேன். அதுபடி கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதின் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை.
ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?